ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து எப்படியெல்லாம் ஹார்ம்ஃபுல் செக்ஷுவல் பிஹேவியரை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸ்கூல் அப்படின்னாவே குழந்தைங்க அதிகமா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அங்க வந்து சோஷியலைஸ் ஆகறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் தென் அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. அதே சமயத்துல என்னன்னா, தேவையில்லாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலையுமே வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கும். அப்ப அதெல்லாம் எப்படி வந்து ஸ்கூல் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து பாலிசி கொண்டு வரலாம். ஸோ பாலிசி அப்படின்றப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த பாலிசியில வந்து நம்ம பிசிக்கலா ஒரு விஷயம் நடந்தா மட்டுமே அந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றது இல்லாம, ஒரு செக்ஸிஸ்ட் ஜோக்கோ, இல்ல ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனோ, இல்லன்னா வந்து அவங்களோட ஜெண்டர் ஐடென்டிட்டி வச்சு கிரிட்டிசைஸ் பண்றதோ, இது எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து அந்த பாலிசியில இன்க்ளூட் பண்றப்ப, அந்த என்விரான்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டா வந்து செஷன்ஸ் கண்டக்ட் பண்றது. அவேர்னஸ் செஷன்ஸ். எந்த எத எத எந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் அதிகமா அங்க இருக்கு அந்த ஸ்கூல்ல காமனா இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் பிஹேவியர்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரியான அவேர்னஸ் செஷன்ஸ் அண்ட் தென் வந்து அவங்களுக்கு அதை பத்தி இன்னும் இன்டெப்தா, ஏன்னா அதிகமா வந்து குழந்தைங்க மீடியா பார்த்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஸோ மீடியா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்றப்ப அதை பத்தின ஒரு டிஸ்கஷன், மீடியால எப்படியெல்லாம் வந்து போர்ட்ரே பண்றாங்க, பட் அதை எந்த விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் இருக்கப்போ இன்னும் பெட்டரா இருக்கும். அண்ட் தேர்ட் திங் வந்து இந்த மாதிரியான செஷன்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம டீச்சர்ஸ், சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாருக்குமே இருக்கப்ப அந்த குழந்தைங்க சுத்தி இருக்க என்விரான்மெண்ட்டுமே வந்து அந்த மாதிரியா இருக்கும். அண்ட் ஃபோர்த் திங் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்க வந்து எப்பவுமே வந்து கிளாஸ்லயோ இல்லைன்னா வந்து ஏதாவது செஷன்ஸ்ல வந்து டவுட் கேட்குறாங்க. நார்மலாக வந்து இப்போ ரீப்ரொடக்ஷன் பற்றி கிளாஸ் இருக்கு, இல்லைன்னா அவேர்னஸ் செஷன் அப்போ ஏதாவது ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துலயே வந்து அதை அட்ரஸ் பண்ணும். அதை வச்சு சிரிக்கிறதோ, ரீப்ரொடக்ஷன் பற்றி ஏதாவது கொஷின் கேட்குறாங்க, ஜெண்டர் ஐடென்டிட்டி பற்றி கேட்குற கொஷினை பார்த்து நம்ம சிரிக்கிறதோ, இல்லை அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிரிக்கிறத வந்து ஜஸ்ட் நம்ம இக்னோர் பண்ணுறதோ, இதெல்லாம் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தைங்க திரும்ப அந்த கேள்வி கேட்கவும் மாட்டாங்க. அண்ட் அது வந்து நார்மலைஸ் ஆகிடும். ஒரு ஜெண்டர் ஐடென்டிட்டி பற்றி கேட்குற கொஷின் பார்த்து வந்து சிரிக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நார்மலைஸ் ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டீச்சிங்குள்ளேயுமே கொண்டு வரலாம். ஒரு குழந்தைங்க டவுட் கேட்குறப்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அதை அட்ரஸ் பண்ணுறது, அண்ட் தென் வந்து அதை குழந்தைங்கள்லாம் பார்த்து சிரிக்கிறப்ப அதை வந்து அந்த இடத்துலயே அட்ரஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து எதுக்காக டீச்சர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி அங்கே ஒரு ஒரு ஸ்டாஃபோ இல்லை கவுன்சிலர், சோஷியல் ஒர்க்கர் இருப்பாங்க இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக. பட் ஸ்டில் எதுக்காக டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து குழந்தைங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா டீச்சர்ஸாக தான் இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டராக அந்த குழந்தைக்கு இருக்க போகிறது டீச்சர்ஸ் தான். ஸோ அப்படி இருக்க டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் எக்யூப்டாக இருக்கப்போ தான் அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணி அதை வந்து கவுன்சிலர்ஸ் கிட்டேயோ அங்கே இருக்க ப்ரொஃபஷனல்ஸ் கிட்டேயோ அந்த விஷயங்களை ரீடைரக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே ஸ்கூலில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். அண்ட் தென் அந்த குழந்தைங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஸ்கூலில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறதா இருக்கலாம். அங்கே இருக்க ஒரு கவுன்சிலர் கிட்டேயோ டீச்சர் கிட்டேயோ சொல்கிற விஷயங்களும் நடக்கும். Yeah, hope this video helps. Thank you.